ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு. வாங்க அதை எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த வெண்டைக்காய் குழம்புல வந்து மிஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காயை வதக்கி சிலர் வதக்கி செய்வாங்க, சிலர் வதக்காமல் செஞ்சுடுவாங்க. அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக ஒரு மாதிரி ஜல்லி மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லி தர போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து பொடுசாக கட் பண்ண வெண்டைக்காயை ஒரு கடாயில் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1 மினிட் நல்லா வெண்டைக்காய் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அது நான் சொல்கிறேன் எதுக்காக ஆயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெண்டைக்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யணும். ஓகேங்களா? இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காயில் இருக்கிற பிசுப்பு தன்மை ஆயில் சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட்டும் ஆகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ கடாய் ப்ளைனாக இருக்கும்போது ஹீட் ஆகிறத விட ஆயில் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹீட்னஸ் இருக்கும். அந்த ஆயில் அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை எல்லாமே அந்த கடாயில் ஒட்டிக்கும் பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வெண்டைக்காய் நம்ம விதக்கும் போது நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? மஞ்சள் பொடி ஆட் பண்ணோம்னா அந்த க்ரீனஸ் வந்து அந்த கலர் வந்து அப்படியே இருக்குங்க. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுவும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேமில் எதுவுமே வைக்கக்கூடாது. இந்த சமையல் இந்த காய்கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக செஞ்சால் தாங்க நல்லா வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு எதுக்காக ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி சமையலில் வந்து உப்பு வந்து வெங்காயம் வதங்கும் போது உப்பு ஆட் பண்ணுவோம். வெங்காயம் வதங்கும் போது எதுக்கு உப்பு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணிலாம் சீக்கிரமாக இறங்கி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்காக உப்பு ஆட் பண்ணுறோம். அதே போல் தாங்க இந்த காயிலலாம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இறங்கிடும் உங்களுக்கு. இப்போ உப்பு ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதில் இருக்க பிசுப்பு தன்மைலாம் பாருங்கள் அந்த கடாயில் பிடிச்சிருக்கு பாருங்கள். கடாய் வந்து ப்ரௌன் கலரில் ஆகுது பாருங்கள் கீழே. ஓகேங்களா? இப்போது வெண்டைக்காய் வதக்கி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் பளபளன்னு இருக்குது அந்த பிசுப்பு தன்மை இல்லாமல். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடாய் க்ளீன் பண்ணிவிட்டு அதே கடாயில் வந்து கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடான உடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா காரக்குழம்பு புளிக்குழம்பு இதுக்கெலாம் வந்து வெந்தயம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டும் இருக்கும், அந்த கிரேவி நல்லாயிருக்கும். வெந்தயம் பொன்னிறமாக ஆனவுடனே நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அது வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து வெங்காயத்திலே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி வந்து ஒரு 50 to 60% ஆஃப் உப்பு வந்து நம்ம வெங்காயத்திலே ஆட் பண்ணுறோம். இப்போ வெங்காயத்தில் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எப்படி அரைக்கிறீங்கன்னா 1 பங்கு இஞ்சி 2 பங்கு பூண்டு இருக்கணும். இப்போ 100 கிராம் இஞ்சி எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து 200 கிராம் வந்து பூண்டு இருக்கணும். அப்போ தான் அந்த காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்காது உங்களுக்கு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கிரேவி கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த தக்காளி வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது தக்காளி வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம்னா நல்லா உங்களுக்கு வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி ஒரு தக்காளியும் நல்லா மசியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கரண்டிலேயே மசி விட்டுடலாம். மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த கலருக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணுறோம். இப்போது வெண்டைக்காயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நீங்கள் ஒரே நாளில் 2 in 1 சமையல் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெண்டைக்காய் இருக்கிறத மொத்தமாக கட் பண்ணி நீங்கள் வதக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா பாதி குழம்பு வச்சுக்கலாம், பாதி பொரியல் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி தாங்க பண்ணோம். ஒரே நாளில் வந்து 2மே பண்ணோம். அந்தமாரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்களா அந்த வெண்டைக்காயில் நல்லா மசாலாலாம் ஏற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு பார்த்தாவே தெரியும். அந்த கிரேவி கொலன்னு இருக்கிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி வெண்டைக்காயிலேருந்து நிறைய பிசுப்பு தன்மை வரல. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி தனி மிளகாய் தூள். நம்ம கரம் மசாலா எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த
மசாலா ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கறி குழம்பு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கிறவங்க, அந்த மசாலா சாப்பிட்ற ஃபீல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த கரம் மசாலா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி இருக்குது. இதை ஆட் பண்ணோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த மசாலா வாசனை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து சாப்பாடு சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு தண்ணி. நம்ம குழம்பா வைக்கலிங்க, கிரேவியாக வைக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா, காரக்குழம்பு வந்து நம்ம எப்பயுமே எந்த காரக்குழம்பு வச்சாலுமே நம்ம கிரேவியாக தான் வைப்போம். நீங்கள் காரக்குழம்பு பொறுத்தளவு நீங்கள் கிரேவியாக வச்சா மட்டும் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது. மோஸ்ட்லி நம்ம வந்து அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம் அதில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து கிரேவி வர மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ வந்து நம்ம புளி ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அந்த புளியை ஆட் பண்ணிக்க போகிறோம். புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா கொதித்து காய் ஆல்ரெடி வதங்கிடுச்சுங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு புளி ஊற்றி ஒரு 1 மினிட் வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இப்போது புளி தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு இறக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க, கொதிச்சா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் வந்து கொதிச்சிச்சுன்னா நீங்கள் இறக்கிடலாம். இப்போ மல்லி தழை போட்டு இறக்கலாம். குழம்பு ரெடி. வெண்டைக்காய் காரக்குழம்பு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.